அன்பானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணைமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு துணை சில நேரத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம். அதுவும் ஆபத்தான நிலைமையில யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரருடைய நண்பர் இப்படி சொன்னார். ஒரு முறை அவர் பைக்கில் போகும்போது பண்ணி குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து தலை அடிக்க போகிற நேரத்தில் இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு கரம் வந்து தொட்டு அவரை காப்பாற்றியதாக சொன்னார். இன்றைக்கு ஆபத்து காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறது உங்கள் ஆண்டவர் மட்டும்தான். சரியா? நம்ம ஆண்டவர் மட்டும்தான். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் திருமணமாகி தூர இடத்துல இருக்கலாம். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு உதவிக்கு வரணும்னா டைம் ஆகலாம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நீங்கள் கூப்பிட்ட அதே வேலையில் வந்துடுவார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு துணையும் அடைக்கலமும் கேடகமாக இருக்கிறார். ஆபத்தில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரியா? அதனால் ஆபத்தான நேரத்தில் இவனை கூப்பிடவா, அவனை கூப்பிடவா, ஃப்ரெண்டை கூப்பிடவா, யாரை முதல்ல தேவனை கூப்பிடுங்க. சில நேரம் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இனிமேல் எங்களால் ஒன்றும் முடியாது, ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்துடுவோமே. சரியா? ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தரிடத்துல வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். God multiply you.